ஆதி சார், எனக்கு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இனியாவது என்னை எங்கேயும் விட்டுட்டு போகாம எப்பவும் என் கூடவே இருப்பீங்களா? நான் வேணா ஓரமா இங்க தள்ளி படுத்துக்கிறேன், நீங்க வந்து இங்க படுத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதோ இங்க வெளியில படுத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், போகாதீங்க. நான் எங்கேயும் போல பாரதி, நீங்க தூங்குங்க. நான் இங்கதான் இருப்பேன். நீங்க நல்ல பொண்ணா சமத்தா தூங்குவீங்களா? நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். நீங்க போய் தானே சொல்றீங்க. சரி, நீங்க போய் தூங்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன? நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஆதி சார், பக்கத்துல வாங்க வாங்க. புரியல. புரியலையா? கிட்ட வாங்க. சார், குட் மார்னிங் பாரதி. நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். சார், நைட்டு வித்தியாசமா ஏதாச்சும் நடந்துச்சா? ஒன்றும் நடக்கல பாரதி. ஆமா, நீங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல சார், நைட்டு என்னென்னமோ நடந்த மாதிரியே இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. நான் என்னமோ ராத்திரி எங்கெங்கயோ போய் அலைஞ்சு திரிஞ்ச மாதிரி காலெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். அப்போ பாரதிக்கு நேத்து நைட்டு நடந்த எந்த விஷயமும் ஞாபகத்துல இல்ல போல இருக்கு. சரி, நாமளும் அதையே மெயின்டைன் பண்ணுவோம். நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? அப்படிலாம் இல்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? சும்மாதான் சார். ஆதிக்கிட்ட நாம கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அவர் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கே. ஒருவேளை எனக்கு ஏதாவது தெரியக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட மறைக்கிறாரோ? பாட்டி, காப்பி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் சார். காப்பி. அடடா, என்ன சுவை, என்ன மனம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாதா? என்ன மச்சான், உங்க காஃபியை புடிங்கி குடிச்சிட்டு டென்ஷன் ஆயிட்டீங்களா? காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேன். நான் விஷயத்துக்கு வரேன். எப்போ எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க?
டேய், நீ வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? சுதாகர், இவ இப்படியெல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். பாட்டி சரியா சொன்னீங்க. நான் அதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன். ஐயோ மித்ரா, என்ன போலீஸ்காரங்களாம் வராங்க? இவன் உன்னை மாட்டி விட போறான். ஷோ, நீ வேற டென்ஷன் பண்ணாத. இரு, எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாப்போம். என்ன சார், போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா? ஆமா, நான் தான் போலீஸை வர வச்சேன். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து ப்ரூஃப் எல்லாம் காட்டி மித்ராவுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதனால நான் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவரை இங்க வர வச்சிருக்கேன். குமார், அந்த சர்டிபிகேட், போட்டோ இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதை சார்ட்ட கொண்டு வந்து கொடுங்க. அது ஒரிஜினலா இல்லையான்னு இவர் பார்த்து சொல்லட்டும்.